அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவில் யூனிட் 6 இருக்கக்கூடிய சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்த சாப்டரில் கவர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரான எஸ் சத்தியமூர்த்தி பற்றி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் சத்தியமூர்த்தியோட வாழ்க்கை வரலாறை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வினாக்கள் பார்க்கலாம். சத்தியமூர்த்தி பொதுவாக தீரர் சத்தியமூர்த்தின்னு அழைக்கப்படுறாரு. நமக்கு எல்லாமே தெரிஞ்சது பார்த்திங்கன்னா தீரர் சத்தியமூர்த்தி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி நம்மளுக்கு பழக்கம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அவர் தீரர் சத்தியமூர்த்தின்னு சொல்லுவாங்க. இது தவிர அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி நாக்கு நாவலர், அதுக்கப்புறமா சென்னையின் சிங்கம், சண்ட மாரதம் பிரசங்கி அப்படிங்கிற மாதிரி பல பெயர் இவருக்கு இருக்குது. இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி அவருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வெள்ளி நாக்கு, பிரசங்கி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சாற்றலை பொறுத்து தான். அவர் நல்ல ஒரு சிறந்த பேச்சாளர், அதை பொறுத்து தான் இவருக்கு இந்த பேர்னால் வழங்கப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாமே தெரியும், இவர் தான் காமராஜருடைய குரு. சத்தியமூர்த்தி அவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1887 பிறந்திருப்பாங்க. டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19. முக்கியமானது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமயம், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திருமயம் அப்படிங்கக்கூடிய இடத்துல பிறந்திருப்பாங்க. இவங்க அப்பா பேர் சுந்தரேச சாஸ்திரி, அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சுவாமி நாயகி அம்மாள். இவருடைய பள்ளி படிப்பு கல்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருடைய ஆரம்ப பள்ளி எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலே படிச்சிருப்பார். அவருடைய இடைநிலை பள்ளியை பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மகாராஜா கல்லூரியில் அவருடைய இடைநிலை கல்வியை கற்றிருப்பார். பட்டம் எங்கே போய் வாங்கினார், பிஏ பட்டம் முடிச்சிருப்பார். எங்கே படிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பிஏ பட்டம் வாங்கியிருப்பார். அதுக்கப்புறமா இவர் சட்டமும் படிச்சிருப்பார். சட்டம் எங்கே படிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சட்ட கல்லூரியில் இவர் அவருடைய சட்டத்தை படிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சிறந்த பேச்சாற்றல் மிக்க நபர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா. அதேமாதிரி ஒரு மாணவராக இருக்கும்போதே பயங்கரமாக நல்ல பேச்சு திறமையில் நல்லா இருந்திருப்பார். இவர் கல்லூரியில் படிக்கும்போதே பார்த்திங்கன்னா கல்லூரி தேர்தலெல்லாம் வெற்றி பெற்றிருப்பார். இதுதான் அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போவுமே அவர் நிறைய தேர்தல் சந்திச்சிருப்பார். கல்லூரியிலே அவர் வெற்றியும் பெற்றிருப்பார். இவருடைய அரசியல் பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி படிக்கும்போதே ஸ்டார்ட் ஆகிட்டு, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பங்கு பெற்றிருப்பார். அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அதுக்கப்புறமா 1918 காஞ்சிபுரத்தில் நடந்த மதராஸ் காங்கிரஸ் கமிட்டியோட காங்கிரஸ் மாநாட்டிலையுமே இவர் கலந்து கொண்டிருப்பார். அங்கே முக்கியமாக இவருடைய முதல் பேச்சு, இவருடைய திறமையான பேச்சு அங்கே பேச ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 மாண்டேக சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம், அது மட்டும் இல்லாமல் ரவுலட் சட்டம், இதில் இருக்கக்கூடிய குறைகளை இந்தியர்கள் சார்பாக லண்டனில் நடந்துக்கிட்டு இருந்த பிரிட்டிஷ் பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு தெரிவிக்கணும்னு இந்தியா சார்பில், அதாவது காங்கிரஸ் சார்பில் இவர் லண்டனுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. அப்போ அவருக்கு வயது 32. ஓகேவா, அது முக்கியமான விஷயம். இதை கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது. 32 வயசுலேயே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பில் லண்டனில் நடந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்ற கூட்டக்குழுவில் மாண்டேக சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம் பற்றியும் ரவுலட் சட்டம் இந்த இதோட மிக தீவிரத்தையும் பற்றி பேசுகிறதுக்கு போயிருப்பார். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அப்படி போனவர் அங்கே லண்டன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேயே ஒரு 6 மாதம் இருந்திருப்பார். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அங்கே லண்டனில் இருந்த இந்து பத்திரிகையில் ஒரு 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிருபராக வேலை பண்ணியிருப்பார். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் குறித்து கேட்கணும்னா இவர் எந்த பத்திரிகையில் நிருபராக வேலை செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவர் இந்து பத்திரிகையில் லண்டனில் இருக்கும்போது ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா 1920 இந்தியா வந்துடுவார். இந்தியா வந்ததுக்கப்புறமா அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் காங்கிரஸில் தான் இணைந்திருந்தார். காங்கிரஸோட போராட்டங்களில் பங்கு பெறுவார். அப்போ 1920 நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் முக்கியமாக பங்கு பெற்றிருப்பார். அதுக்கப்புறமா 1923 இந்த ஒத்துழையாமை இயக்கம் இது அப்போ காந்தியடிகள் ஒன்று சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதற்குமே ஒத்துழையாமை கொடுக்கக்கூடாது, அது கல்வியாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அவங்களுடைய சட்டமன்றத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை முன் வச்சிருப்பார் காந்தி. ஆனால் இவர் அதுலேருந்து கொஞ்சம் முரண்படுவார். என்ன முரண்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜாஜி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ராஜாஜி பார்த்தீங்கன்னா மாற்றம் வேண்டாதோர் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிவை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு போகக்கூடாது, அதாவது காந்தி என்ன சொன்னார், சட்டமன்றத்துக்கு போகக்கூடாது, அதையே அப்படியே ஃபாலோ பண்ணுறவர் ராஜாஜி. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க மட்டும் கிடையாது, இந்த சுயராஜ்ய கட்சியை தொடங்கிய மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் சட்டமன்றத்துக்குள்ளே போய் எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு ஆள் தான் நம்முடைய
சத்தியமூர்த்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா வரக்கூடிய தேர்வுகளில் ஏன்னா ராஜாஜி பற்றி கேட்டிருக்கிறாங்க. அவர் வந்து மாற்றம் வேண்டுவாரா மாற்றம் வேண்டாதவரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. சத்தியமூர்த்தி பற்றி கேட்கணும்னா இப்படி கேட்கலாம். அவர் வந்து மாற்றம் வேண்டுவோர் வேண்டாதவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து மாற்றம் வேண்டும்னு சொன்னார். அதாவது சட்டமன்றத்துக்குள்ளே போய் ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரிவை சார்ந்தவர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுயராஜ்ய கட்சி மദ്രാஸ் மாகாணத்தோட அந்த கட்சியோட தலைவராக கூட ஆயிருப்பார். அந்த சுயராஜ்ய கட்சி பார்த்தீங்கன்னா 1923 வந்து தேர்தலில் வந்து பங்கு பெறுவாங்க. சென்னையில் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் இவருமே பங்கு பெற்று இவருமே வெற்றி அடைஞ்சிருப்பார். இவர் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் சுயராஜ்ய கட்சியிலேருந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ இந்த தேர்தல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்து எப்போ பதவி ஏற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23. ஓகே, அதுக்கப்புறமா 1926 ரெண்டாவது தேர்தல் நடக்கும். ரெண்டாவது தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இந்த சுயராஜ்ய கட்சி ஓகேவா இவர் வந்து காங்கிரஸ்காரர் தான். ஆனால் காங்கிரஸுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி மாற்றம் வேண்டுவோர் வேண்டாதவர் அப்படிங்கிற மாதிரி 2 பிரிவு இருக்கும். இந்த மாற்றம் வேண்டுவோர்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சியை தொடங்கி ஓகே இவங்க எல்லாமே காங்கிரஸுக்குள்ளே தான் இருப்பாங்க. காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உள்கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, காங்கிரஸில் இருக்கவங்க தான் எல்லாருமே. அவங்க மாற்றம் வேண்டுவோர் எல்லாமே சேர்ந்து சுயராஜ்ய கட்சி. இப்போ எக்ஸாம்பிள் இதை கூட கேட்டிருக்கிறாங்க. சுயராஜ்ய கட்சியை தொடங்கினது யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ். காங்கிரஸுக்குள்ளே இருந்த சுயராஜ்ய கட்சி போட்டியிடுவாங்க. காங்கிரஸ் போட்டியிடாது. ஆனால் காங்கிரஸோட ஆதரவு வந்து சுயராஜ்ய கட்சிக்கு இருக்கும். அதனால தான் அவங்க வந்து முதல் தேர்தல் 1923 11 இடங்களில் வின் பண்ணியிருப்பாங்க. 1926 நடந்த ரெண்டாவது தேர்தலையும் பார்த்தீங்கன்னா 41 இடங்களில் வின் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்முடைய சத்தியமூர்த்தியும் வெற்றி பெற்றிருப்பார். ஓகேவா, ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பாருன்னா பொதுக்கூட்டம் நடத்துவார், ஆர்ப்பாட்டம் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வீடு சென்று வாக்கு சேகரிப்பார். அதுக்கப்புறமா பஜனை ஊர்வலம் பண்ணி அது மூலமாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவார். இந்த மாதிரி புது புது விஷயங்களை வந்து நம்மளுடைய சத்தியமூர்த்தி அவர்கள் கொண்டு வருவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1929 பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் தெரியும். சைமன் கமிஷனை எதிர்த்து தீவிரமாக எதிர்ப்பார். சைமனை திரும்பிப்போ அப்படிங்கிற மாதிரி நிறையா போராட்டங்கள் நடக்கும். அந்த போராட்டங்கள்லாம் பங்கு பெறுவார். அதே ஆண்டில் நடைபெற்ற லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி, ருக்மணி லக்ஷ்மிபதி ப்ளஸ் நம்மளுடைய சத்தியமூர்த்தி அவர்கள் 3 பேருமே பார்த்திங்கன்னா லாகூர் மாநாட்டில் வந்து பங்கு பெறுவாங்க. இந்த சைமனை எதிர்த்த இந்த போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரையில் நடந்த ஒரு மீட்டிங்கில் ருக்மணி லக்ஷ்மிபதி ப்ளஸ் நம்மளுடைய தீரர் சத்தியமூர்த்தி 2 பேருமே மிகச்சிறந்த ஒரு பேச்சை வெளிப்படுத்தியிருப்பாங்க. எங்கே 1929 சைமன் கமிஷனை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில். அதுக்கப்புறமா 1930 உப்பு சத்தியாகிரகம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் எல்லாமே காங்கிரஸ் போராட்டங்களில் ஈடுபட்டிருப்பார். இந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிறை தண்டனை பெறுவார். 2 காரணங்களுக்காக. ஒன்று வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றதால், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி திருவல்லிக்கணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயிலில் கொடியேற்றிருப்பார். இந்த 1929 நேரு அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடியேற்றிருப்பார். முதல்ல எப்போ கொடியேற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. நேரு வந்து 1929 டிசம்பரில் வந்து முதல்ல வந்து தேசிய கொடியேற்றிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1930 வந்து பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கணியில் இருந்த பார்த்தசாரதி கோயிலில் வந்து நம்மளுடைய சத்தியமூர்த்தி அவர்கள் கொடியேற்றிருப்பார். உப்பு சத்தியாகிரகத்திலையும் அதுக்கப்புறமா நடந்த உப்பு சத்தியாகிரகத்திலையும் பங்கு பெற்றிருப்பார். ஸோ 2 காரணங்களுக்காகவும் அவர் வந்து சிறை தண்டனை அடைஞ்சிருப்பார். அதுக்கப்புறமா பார்க்கணும்னா 1931 ஓகே காந்தி இர்வின் ஒப்பந்தம் மூலமாக அவர் வந்து விடுதலை ஆவார். இருந்தாலும் மறுபடியும் அவர் வந்து அந்நிய துணியை புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் போராட்டம் பண்ணி மீண்டும் அவரை வந்து சிறையில் அடைச்சிருவாங்க. அப்போ 2வது முறையாக சிறையில் அடைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1934 மத்திய சட்டமன்றம் அதாவது சென்ட்ரல் நடந்த எலெக்ஷனில் தேர்வு செய்யப்பட்டு அவர் வந்து வின் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸோட பாராளுமன்ற குழு தலைவராக ஓகேவா பாராளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார் 1934. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்தல் என்னென்ன தேர்தல் 23லையும் சுயராஜ்ய கட்சி மூலமாக அந்த சுயராஜ்ய கட்சியில் நின்று வின் பண்ணியிருப்பார். 26லையும் சுயராஜ்ய கட்சியில் வின் பண்ணியிருப்பார். அதேமாதிரி 34 சென்ட்ரலில் இருக்க சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பாராளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அதுக்கப்புறமா 1935 இந்திய அரசு சட்டம். ஓகே, இந்த இந்திய அரசு சட்டம் படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இரட்டை ஆட்சி கிடையாது. ஓகேவா, இரட்டை ஆட்சியை ஒழிச்சிருப்பாங்க. அதனால் இந்த சட்டம் மூலமாக 1937 வந்து தேர்தல் நடக்கும். அதற்கு முன்னே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1936 சென்னை ஓகேவா மദ്രാஸ் காங்கிரஸோட தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். யார்? சத்தியமூர்த்தி. அதே டைம் பார்த்தீங்கன்னா செயலாளராக யார் வந்து வின் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யார் செலக்ட் ஆகிருப்பார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமராஜர். நம்ம ஆல்ரெடி காமராஜருக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோலையுமே இதை பற்றி சொல்லியிருப்போம் எப்போ செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார்னு. அந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில வினாக்கள் காமராஜர் பற்றி கேட்டிருக்கிறாங்க.
அந்த வினாக்களை பேஸ் பண்ணி இன்னொரு வீடியோ காமராஜர் 2.0 அப்படிங்கிற மாதிரி வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து 1937 தான் முதல் தேர்தல் நடக்கும். அதாவது முதல் தேர்தல் இல்லை, முதலாக காங்கிரஸ் பங்கு பெறக்கூடிய தேர்தல் நடப்போம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமூர்த்தி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவர் தான் வந்து பட்டதாரிகள் தொகுதி அப்படிங்கிற மாதிரி தொகுதி இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒவ்வொரு ஊரை பேஸ் பண்ணி தொகுதி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா படித்தவங்க எல்லாம் ஓட்டு போடுறதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு தொகுதி ஒதுக்கியிருப்பாங்க. அதை தான் பட்டதாரிகள், அதாவது பட்டம் வாங்கினவங்க, ஓகே, பட்டதாரிகள் தொகுதி. ஸோ அந்த இதில் யார் ஓட்டு போடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் படித்தவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள் தான் நிற்பார். அவர் தான் முதல் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாஜி பார்த்தீங்கன்னா அதே பட்டதாரிகள் அப்படிங்கக்கூடிய தொகுதியில் அவரை மாற்றி நிற்க வச்சு அவர் வந்து முதல் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வின் பண்ணும். அதேமாதிரி ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா முதல்வராக போயிடுவார். ஓகேவா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அவர் தான் முதல்வர் ஆக வேண்டியவர். இருந்தாலும் ராஜாஜியை வந்து மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அறிவிச்சிருவாங்க. இருந்தாலுமே அந்த தேர்தலில் பயங்கரமான யுத்திகளை பயன்படுத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீரர் சத்தியமூர்த்தி தான். பல விஷயங்களை புதுசாக கொண்டு வந்திருப்பார். முதல்ல அந்த டைம்லேயே நடிகர்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து பயன்படுத்தியிருப்பார். அந்த டைமில் ஃபேமஸாக இருந்த கேபி சுந்தராமல், சிவி நாகையா, இவங்கள எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பயன்படுத்தியிருப்பார். அதாவது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா குறுந்திரைப்படத்தைனா திரையிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகனை வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார். காந்திக்கு வாக்களியுங்கள், மஞ்சள் பெட்டிக்கு உங்கள் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஸ்லோகனை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இப்படி எல்லாமே யூஸ் பண்ணி தான் போட்டியிடலாட்டாலும் தன்னுடைய கட்சியை சார்ந்த ராஜாஜியை வின் பண்ண வச்சுருப்பார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி வின் பண்ணிடுவார். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்திக்கு வந்து எந்த ஒரு அமைச்சர் பதவியும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதிலே வந்து அவங்களுக்குள்ள ஒரு சில மனஸ்தாபம் வந்துடும், அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துடும் சொல்லலாம். யாருக்கும்? ராஜாஜிக்கும் சத்தியமூர்த்திக்கும். அதுக்கப்புறமா 1939 ஓகே, அது என்னவா இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியோட மேயராக செலக்ட் செய்யப்பட்டிருப்பார். எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 6. முக்கியமான விஷயம், இதை கூட வரக்கூடிய தேர்வுகளை கேட்கலாம். சென்னை மாநகராட்சி மேயரா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதாவது சத்தியமூர்த்தி அவர்கள் என்னவா இருந்தார் அப்படிங்கிற மாதிரி வினாக்கள் கேட்டிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் இந்த டேட்டை கூட கேட்கலாம். ஸோ இவர் அந்த மேயராக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பயங்கரமான பஞ்சம் ஏற்படும். அதாவது பஞ்சம் சொல்கிறத விட நீருக்கு, ஓகே, நீர் பற்றாக்குறை ஏற்படும், குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும். ஸோ அதை தீர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா பூண்டி நீர்த்தேக்க திட்டத்துக்கு வந்து அதை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதற்கான அடித்தளத்தை வந்து ஏற்படுத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி தான். இந்த திட்டம் வந்து எப்போ வந்து பயன்பாட்டுக்கு வந்தது, அதாவது எப்போ நிறைவேறியதுன்னு பார்த்தீங்கன்னா 1949 தான் இந்த திட்டமே நிறைவேறி இருக்கும். அதுக்கப்புறமா முக்கியமான போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1940 நடந்த தனிநபர் சத்தியாகிரகம். ஸோ இதுலேயுமே அவர் வந்து கைது பண்ணியிருப்பாங்க. எந்த டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31. அதுக்கப்புறமா காங்கிரஸோட முக்கியமான போராட்டமான வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை பம்பாயில் நடந்த காங்கிரஸ் மீட்டிங்கில் வந்து நிறைவேற்றுவாங்க. அங்கே நடந்த அந்த மீட்டிங்க்கு போனவங்க தான் காமராஜர், நம்மளுடைய சத்தியமூர்த்தி எல்லாருமே போயிருப்பாங்க. போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது, பம்பாயிலேருந்து சென்னை ரிட்டர்ன் ஆகும்போது அரக்கோணத்தில் வந்து கைது பண்ணியிருப்பாங்க. கைது பண்ணி வேலூர் சிறையில் அடைச்சிருப்பாங்க. யாரை? நம்மளுடைய சத்தியமூர்த்தி. ஸோ இதே இதில் தான் காமராஜர் வீடியோ பண்ணும்போது ஒன்று பேசியிருந்தோம். காமராஜரையுமே அரக்கோணத்தில் கைது பண்ணுவாங்க. ஓகேவா? எந்த சிறையில் அடைச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வேலூர் சிறையில் இருப்பாரா, அதுக்கப்புறமா மறுபடியும் அமராவதி சிறைக்கு மாற்றுவாங்க. ஃபைனலாக சென்னையோட மத்திய சிறைக்கு வந்து அவரை மாற்றுவாங்க. ஸோ இங்கே சிறையில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல இடங்களுக்கு மாற்றும் போதே அவருக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாமல் ஆயிருக்கும். அவர் சென்னை சிறையில் வந்து மரணம் ஏற்பட்டிருக்கும். எப்போ இறந்துருப்பார் அப்படின்னா மார்ச் 28, 1943 இறந்திருப்பார். அவருடைய 55வது வயதில். ஓகே, அவர் இறந்ததுக்கப்புறமா இந்து நாளேடு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதாவது லண்டனில் இருக்கும்போது இந்து நாளேடில் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறமா அந்த இந்து நாளேடு பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து மக்கள் உரிமை காவலர், இந்திய விடுதலையின் போராளி அப்படிங்கிற மாதிரி பல பட்டங்களை கொடுத்துருப்பாங்க. 1987 இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவருக்கு ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டிருப்பாங்க. இவ்வளோதான் திரு சத்தியமூர்த்தி பற்றி அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவ்வளோதான். இது தவிர உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 காலகட்டங்களில் வந்து பாரதிக்கு சப்போர்ட் பண்ணி வந்து தீர்மானம் கொண்டு வந்திருப்பார் சட்டமன்றத்தில். என்னென்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாரதியாரோட பாடல்களை வந்து பாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆங்கில அரசு வந்து தடை போட்டிருப்பாங்க. அது தடையை நீக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீரர் சத்தியமூர்த்தி.
ஓகேவா? இனிமேல் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்கலாம். டிஎன்பிசியை பொறுத்தளவில் அவர் பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் காட்டியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா குறைவான வினாக்கள் தான் இருக்குது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் நாம் இங்கே பேசணும் பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வினாக்கள் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரை நான் பேசினது புரியலை அப்படின்னா, நான் ஏதோ ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப இந்த வீடியோ ஒன் டைம் போட்டு திரும்ப இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த பிடிஎஃப் நான் அப்படியே தரேன், இதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, வினாக்கள் பார்க்கலாம். தலைவர்களை புனைப்பெயர்களுடன் பொறுத்துக. ராஜாஜி என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிண காந்தின்னு சொல்லுவோம். ஈவேராவை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஈவேரானா தமிழ்நாட்டின் ரூசோ. ஜார்ஜ் ஜோசப் அவரை வந்து ரோசா புத்திரேன்னு சொல்லுவோம். நம்முடைய சத்தியமூர்த்தி நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போதே பார்த்தது தான் வெள்ளி நாக்கு நாவலர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சத்தியமூர்த்தி. அப்போ ஆப்ஷன் 2, 4, 1, 3 ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்த வினா, காமராஜரின் அரசியல் குரு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். யார் அவருடைய குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி தான் அவருடைய குரு. காமராஜருடைய சீடர்னு யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூப்பனாரை சொல்லலாம். ஓகேவா? சத்தியமூர்த்தி, காமராஜர், காமராஜருடைய சீடர் மூப்பனார். மூப்பனாருடைய அரசியல் குரு காமராஜர், காமராஜருடைய அரசியல் குரு சத்தியமூர்த்தி. அடுத்தது பூண்டி நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். பூண்டி என்னும் இடத்தில் குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. சென்னை மேயராக இருக்கும்போது 1939 சத்தியமூர்த்தி அவர்கள் தான் இந்த பூண்டி நீர்த்தேக்க அப்படிங்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். ஸோ இதற்கு பின் நாட்களில் பார்த்தீங்கன்னா காமராஜர் பார்த்திங்கன்னா இந்த பூண்டி நீர்த்தேக்க பேரை வந்து பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தி நீர்த்தேக்க திட்டம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பார். இல்லைனா சத்தியமூர்த்தி சாகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்கள்ல இருக்குது. ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் தான் மாற்றிருப்பார். 1954 காலகட்டங்களில் வந்து காமராஜர் மாற்றிருப்பார். அடுத்த வினா, 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்முடைய தீரர் சத்தியமூர்த்தி அவரை தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அடுத்த வினா, சென்னை மாகாணத்தின் மேயராக சத்தியமூர்த்தி எந்த ஆண்டு பதவியேற்றார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1939 வந்து பதவியேற்றிருப்பார். டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 6. இது கூட கேட்கலாம். நவம்பர் 6ஆம் தேதி வந்து இவர் வந்து மேயராக பதவியேற்றிருப்பார். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒன்றா பார்க்கலாம். ராஜாஜி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி மாற்றம் வேண்டுவோர் கிடையாது, மாற்றம் வேண்டாதோர். மாற்றம் வேண்டுவோர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்தியமூர்த்தி எல்லாமே மாற்றம் வேண்டுவோர். ஓகேவா? வாஞ்சிநாதன் வந்து யாரை கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் வில்லியம் ஆஷ் தான் கொண்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டு. காமராஜ் பார்த்தீங்கன்னா 1952 தமிழகத்தின் முதலமைச்சர்னு கொடுத்துருக்காங்க. தவறு. 1954 தான் முதல்வராக ஆவார். ஓகே. அடுத்து சத்தியமூர்த்தி பார்த்தீங்கன்னா மதுரையின் மேயர்னு கொடுத்துருக்காங்க. தவறு. சென்னையின் மேயர். ஓகேவா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்த வினா, காமராஜ் 1930 எங்கு சிறையில் அடைக்கப்பட்டார்? 1947ஆம் ஆண்டு இந்திய தேசிய கொடியை எங்கு ஏற்றினார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சத்தியமூர்த்தி அவர்களுடைய வீட்டில் வந்து கொடி ஏற்றிருப்பார். அதனால தான் இந்த வீடியோ இங்கே அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி இந்த வினா பார்த்திங்கன்னா காமராஜர் பார்க்கும்போது நம்ம பார்த்தாச்சு. இவருடைய குருவான சத்தியமூர்த்தி ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா 1943 அப்போவுமே இறந்துருவார். ஸோ இவர் வந்து விடுதலையை பார்த்துருக்க மாட்டார். அதனால தான் அவருடைய வீட்டில் வந்து இவர் காமராஜர் போய் வந்து கொடி ஏற்றிருப்பார். எங்கே வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிப்பூர். ஆப்ஷன் ஏ சரியானது. ஓகே, அவ்வளோதாங்க. டிஎன்பிசியில் இதுவரை பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள் குறித்து கேட்கப்பட்ட வினாக்கள். வரக்கூடிய நாட்களில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய தலைவர்களை, அதாவது இதுவரை தேர்வுகளில் முக்கியத்துவம் கொடுக்காத தலைவர்கள் பற்றி நிறைய வினாக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கக்கூடியதை நீங்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வரக்கூடிய மற்ற தேர்வுகளுக்கு இது வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஓரளவு எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.